வணக்கம். ஜூலை மாதத்தில் நான் வாசித்த முதல் நாவல் ஒரு பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள். சைரஸ் மிஸ்திரி அவர்கள் எழுதியிருக்காங்க. தமிழில் மாலன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. சாகித்ய அகாடமி வெளியீடு. பார்சி இனத்தில் ஒரு பிணந்தூக்கும் மனிதனின் வாழ்க்கையாக இந்த நாவல் விரிவடையுது. அடுத்ததா எழுத்தாளர் இமயம் அவர்களுடைய செல்லாத பணம் 2020ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல் கிரியா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு அற்புதமான நாவல். ஸோ இந்த டைட்டிலாக இருக்கட்டும், இந்த முன்பக்க அட்டைப்படமாக இருக்கட்டும், 100% பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். மூன்றாவது ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் எனும் கடல் பறவை. இது யாவரும் பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு மெய்யியல் சார்ந்த தத்துவங்கள் அடங்கிய ஒரு சின்ன புக்குன்னு சொல்லலாம். இது இப்பவே சின்ன புக்கு. இது முழு தொகுப்பு. இதுக்கு முன்னாடி இதை விட சின்ன புக்காக இருந்துச்சு. அடுத்ததா ஒரு சின்ன ஹைக்கு தொகுப்பு, மெல்ல அசையும் கோவில் யானை. இதுவும் பார்த்தா டிஸ்கவரி புக் பேலஸ் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவாக நடத்தப்படுற ஹைக்கு போட்டியில் வெற்றி பெற்ற கவிதைகளின் தொகுப்பு. 2024 வெற்றி பெற்ற கவிதைகளின் தொகுப்பு. நல்ல அருமையா இருக்குது எல்லா கவிதைகளுமே. கடைசி புத்தகம் புத்தனாவது சுலபம், எஸ் ராமகிருஷ்ணன் அவர் எழுதிய ஒரு சிறுகதை தொகுப்பு. ஸோ இந்த 5 புத்தகங்கள் ஜூலை மாதத்தில் வாசிச்சிருக்கேன். இந்த நூல்களை குறித்து கொஞ்சம் விளக்கமா ஒரு முழு நீள வீடியோ சேனலில் போட்டிருக்கேன். நேரம் கிடைக்கும் போது பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புத்தகங்கள் மற்றும் புத்தக தொழிலாளர்கள் குறித்து நிறைய அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.